அஞ்சாதே வந்துச்சு. அஞ்சாதில் பார்த்தீங்கன்னா மிஷ்கின் சார் மாதிரி பெரிய டைரக்டர், அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட்னுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பேக் டு பேக் படங்கள். ஒரு விஷயம் பண்ணணும்னா அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். பிஜி படிக்க முடிக்கிறது நான் கொஞ்சம் வெளிநாட்டில் போய் வர்றதுக்குள்ள இங்கே சிவகார்த்திகேய வந்துடுச்சு, விஜய் சேதுபதி வந்துடுச்சு. ஸோ நம்மளுக்கு இங்கே வரும்போது சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இது மன்சூர்லிகான தவிர எல்லாம் கைதியா நடிக்கிறீங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு படத்துல வரும் அந்த டைலாக், அது செம்ம காமிக்கலா இருக்கும். ட்ரெயினை கையாலேயே ஒருத்தர் நிறுத்துவான், அவன் தான் வந்தார். யாருன்னு சார்? பாலகிருஷ்ணா பாலே சார். ரன் மாஸ்டர் சில்வா மாஸ்டர் ஒரு பஸ்ஸை விலைக்கு வாங்கி கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபா. அந்த பஸ் சீக்வன்ஸ் மட்டும் செலவு. ஒரு பஸ் சீக்வன்ஸ் மட்டும், அந்த ஸ்பைட் சீக்வன்ஸ் மட்டும் அவ்வளோ செலவு. அப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது இவங்களுடைய பைலட் ட்ராக் எடுத்து போட்டுப்போம். வாங்க, எதுக்கு இப்போ ஃபீல் பண்றீங்க? லைஃப்ல இதெல்லாம் நடக்கும், இந்த ஸ்ட்ரெஸ்லாம் இருக்காது. வாங்க இந்த டைலாக் வந்து பாருங்க. கனகா, உனக்கு எத்தனை தடவை சொல்ல நீங்க வராதன? நீங்க வந்தடா என் பாட்டி பாத்திச்சு, உன்னை அப்படியே கிழிச்சு தொங்க வித்துரும் பாட்டிக்கோ. இவங்களுக்கு டப் பண்ணவங்க வந்து டைரக்டர் லிங்குசாமி சாருடைய டாக்டர். சூப்பர். அவங்க தான் பண்ணாங்க. அந்த லிப்ஸ்டிக்லாம் அவங்க சிரிச்சு ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்றதை விட இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம்னா அக்யூஸ்டுகளை மீட் பண்ண போறோம். ஆமா தானே? எஸ், அக்யூஸ்ட் மூவி டீம்ல இருந்து நம்ம கூட எல்லாருமே இருக்காங்க. உதயா சார் வணக்கம், ஜான்விகா வணக்கம், நரேன் பிரதர் வணக்கம், அஜ்மல் சார் வணக்கம் சார். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃபேண்டாஸ்டிக், சூப்பர், ஸோ ஹாப்பி. முக்கியமான 4 பேரை மீட் பண்றது. ஏன்னா ஹீரோ உட்காந்துருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க, மியூசிக் டைரக்டர், வில்லன் ஓப்பன் வச்சுக்கிட்டாரு, நல்ல வில்லன் அப்படிங்கிற மாதிரி, காப், போலீஸ் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இல்லையா சார்? சீட்டை தள்ளி தள்ளி போட்டீங்கன்னா வில்லன் ஆயிடுவாரு கொஞ்ச நேரத்துல. ஆல்ரெடி மியூசிக் டைரக்டர் சப்மிட் பண்ணதுக்கே ஒரு மாதிரி. ஸோ உதய சார் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். சொல்லுங்க சார், அக்யூஸ்ட்ல என்ன எதிர்பார்க்கலாம்? அக்யூஸ்ட்ல வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர். ஒரு படம் பார்த்து ஒரு 2 hours 10 minutes இருக்கும் படம். அந்த 2 hours 10 minutes ஃபுல் என்டர்டைனிங்காக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு படம் முடிகிற சமயத்தில் ஒரு சின்ன ஒரு எமோஷனும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் இந்த படத்தில். படத்தோட ஸ்க்ரீன் பிளே நான் ரொம்ப பெருசாக சொல்லுவேன். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நிறையா இருக்குது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது இருக்காது, என்ன எதிர்பார்த்தீங்களோ அதுவும் இருக்காது. என்ன சார் சொல்கிறீங்க? எதிர்பாராம எந்த யோசனை இல்லாமல் வந்து உட்காந்து, யோசனை இல்லாமல் வந்து உட்காந்தீங்கன்னா நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ படமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கமர்ஷியலுக்கு உண்டான எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது. ஒரு ஆக்ஷன் இருக்குது, லவ் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, ஃபைட் எல்லாமே இருக்கு. ஒரு கேங்ஸ்டரோட வெறித்தனமான வெட்டுகள் இருக்கு. வெட்டுகள் இருக்கு. அதுக்கு ஏற்ற கதைக்கான கண்டென்ட்டும் கரெக்டா இருக்கு. ஒவ்வொரு ஆர்டிஸ்டோடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ரசிப்பீங்க எல்லாருமே. இந்த படத்துல ஒரு நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சின்ன சின்ன கேரக்டர் இருந்தால் கூட ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அக்யூஸ் படம் வந்து எல்லா திருப்திகரமான ஒரு படமா இருக்கும். நல்ல ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள்லாம் இப்போ நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? அந்த வகையில எனக்கு அக்யூஸ்டும் கண்டிப்பா வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. Great sir, super sir. Hi Janvika. Hi sir. Welcome to Sir nahi. My name is Gautam. Welcome to Tamil cinema. Thank you so much. How are you? I'm good. How are you? Tamil theriyum. கொஞ்சம் I can understand completely Tamil, but I can't have a proper conversation. மின்வதெல்லாம் பொண்ணு வல்ல ஒரு காலம். This is too much. நீங்க தான தமிழ் தெரியும் சொன்னீங்க. அவ்வளவு தெரியாது. சொட்டா சொட்டா மாலும். பாடுற அளவுக்கு தெரியும். பாடுற அளவுக்கு தெரியும். ஓ, பாட்டு பாடுவீங்களா? You sing song. Stop telling this everywhere. நான் இப்போ உங்களுக்கு ஒரு வேர்டு தமிழ்ல சொல்லி கொடுக்குறேன். வெரி ஃபேமஸ் வேர்டு. கௌதம், நான் உன்னை காதலிக்கிறேன். I know this, I love you. இது இந்த மாதிரி இதெல்லாம் தெரியுதுல? இந்த காதலிக்கிறேன் அதான் தெரியும்ல சார்? சூப்பர். மலர் கேரக்டர் இல்லையா சார்? மலர் ஏன்னா யூனிட்ல உள்ள எல்லாருமே அந்த டயலாக் சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன். ஆமா இல்ல சார்? So how was the experience about accused? Malaru full saree rooted girl character was. Yeah, it's crazy experience. First of all, I've got this big opportunity in Tamil cinema. I'm very happy and lucky, and it's a very de-glamour look, and I've worn saree, langa downy, nighty. Yeah, very nice, and it is like totally no makeup at all in the entire movie. So, and even the language, a little bit of problem was there, but Udaya sir, Ajmal sir, director, everyone helped me a lot. And how did I didn't help you? No. Okay. She is my enemy. She is my enemy.
But there's one climax scene. In that scene, you supported me, and even Udyas supported me a lot. From day one, he was the one who knew that I would be the perfect role for Malar. Yeah, even a few people were like very confused, like will she like be able to do it? But he was very confident. So I have to be very grateful for that. சார் நீங்க ரெண்டு டாம் அண்ட் ஜெரியா செட்டில் இப்ப போக போக ஆயிட்டு அது ஒரு ஜாலி வைப்பா இருக்குல்ல சார் அது மாதிரி இல்லைங்க செட்டில் ஒரு நாள் தான் பார்த்தாங்க. ஒரு நாளைக்கு இந்த ஒரு எஃபெக்டா காமன் சரி ஆயிட்டார். கிரேட் சூப்பர். ஸோ ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you so சூப்பர் much. நரேன் பிரதர். பிஜிஎம் எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்ல அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கிழிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரெய்லரோட லாஸ்ட்லலாம் வந்து ஒரு மாதிரி வேற லெவலில் ஒன்று போட்டு வச்சிருக்கிறீங்க, பயங்கரமா இருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ. ஸோ சூப்பர். படத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டர், கண்டிப்பா எடிட்டருக்கு அப்புறம் டைரக்டருக்கு அப்புறம் நீங்க தான் அடுத்த படத்தை நீங்க பாக்குறீங்க. ஆமா. ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லயும் படத்தை வந்து நம்ம பயங்கரமா வந்து மெருகேத்துற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இது வந்திருக்கு. நான் ஆக்சுவலாக இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் நான் ஸ்பாட்ல இருந்தேன். ஓகே. ஆமா, நான் ஒரு ஏடி மாதிரி கூட சூப்பர் நின்னுட்டு இருப்பேன் நான் ஆக்சுவலா. இந்த மியூசிக் டைரக்டர் எப்படின்னா இவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா படம் ரிலீஸ் வரைக்கும் இருப்பார். கூடவே இருப்பாருங்க. ப்ரொடியூசரோட எல்லா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி கூடவே இருப்பார். எங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். சூப்பர். சாங்லாம் லேட்டா வராது, சீக்கிரமா எல்லாம் சீக்கிரம் டைமுக்கு வந்துடும். அது அதான் இன்வால்மெண்ட் தான், நம்மளோட பிடிச்ச செய்யற ஒரு விஷயம் தானே. ஸோ ப்ளஸ் இந்த மூவிக்கு ஓவரால் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான். சூப்பர். ஸோ எல்லா சீன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர்ஸுமே வந்து அவங்களோட ரோல் பிளே வந்து ரொம்பவே மெயினாக இருக்கும். எதுவுமே வந்து பர்பஸ்ஃபுல்லாக இந்த கேரக்டர் இந்த படத்தில் இருக்காங்கன்ற மாதிரி இருக்காது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு கேரக்டர்ஸ்க்கும் நம்ம தீம் கிரியேட் பண்ணோம். எதுவுமே வந்து ஒரு மாதிரி ரெப்பிடேட்டிவாக இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸாக இருந்தேன். ப்ளஸ் இதில் வந்து ஒரு மெயின் தீம் இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து குட் ஸ்டார்ட் ஆஃப் த இயர் அப்படின்ற மாதிரி லைக் ஜான் ஃபஸ்ட்டு வந்து அதுதான் நம்ம ரிலீஸ் பண்ணோம், அந்த தீம் ஆஃப் அக்யூஸ்டுன்னு சொல்லிட்டு. அது ரிலீஸ் பண்ணி அது கேட்ட எல்லாருமே வந்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. நல்ல சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு ஃபீல் இருக்கு, அதுல நல்ல ஒரு ரிச்சா இருக்கு, கேங்ஸ்டர் ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது நாங்க அந்த 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 ஃபீலை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால அதை வந்து வேற ஷேட்ஸ்ல இருக்கும். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த கேரக்டரைசேஷனோட நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி தான் நடந்துச்சு. ஆக்சுவலி நிறைய இயர்ஸ் உங்களை பார்த்து நாங்கள் பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். டுவர்ட்ஸ் அஞ்சாதே மிஸ்கின் சார் மூவிலேருந்து கோ மூவி எக்கச்சக்கமாக லாட்ஸ் ஆஃப் கோட் வரைக்கும் பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். சொல்லுங்கள், அக்யூஸ் பற்றி சொல்லுங்கள். நம்மளாம் ஸ்கூல் படிக்கும் போதே அவர் படத்தில் பார்த்துருக்கோம். ஆமாம் சார், நான் உங்களை தாமிரபரணிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் சார். தாமிரபரணி நான் பண்ணுங்க, விஷால் பண்ணுதுங்க சார். தாமிரபரணி திருநெல்வேலி சார். சார் திருநெல்வேலி சார். நீங்கள் கூட கார் டிரைவரை வந்து பிரபு சார் வீட்டில் வந்து ஐயோ எல்லாம் பக்கத்து தூரம் இருக்கு. ஸோ சொல்லுங்க அஜ்மல் சார், அக்யூஸ்ட் ஒரு காஃபா வந்து பண்ணியிருக்கீங்க. ஓகே, எப்படி வந்திருக்கு, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு கேரக்டர் மூவி? காலையில இருந்துதான் பேசிருக்கோம். லைக் சரி ப்ரோ, 30 interview same question same answer அந்த மாதிரி சேம் क्वेश्चन எல்லாரும் நோ சேஞ்சஸ் கட் ஆகும், என்ன பேசணும் வராது. சார் போலீஸ் காஸ்டியூம் Dress இருக்குல்ல, அது என்ன சைஸ் சார்? இது சேஞ்ச் क्वेश्चन தானே இது? இல்ல அதே சேம் சைஸ் தான். ஆனா இருக்கும்போது இந்த படத்துல எனக்கு ரெண்டு காஸ்டியூம் தான். ஆனா 4 காஸ்டியூம் எடுத்தோம். ஏன் சார்? இல்ல ஒரே காஸ்டியூம் 4 காஸ்டியூம், 4 ஒரே இதுல 4. ஓகே, இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேந்தனை டிசைன் பண்ண விதம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு இன்னசென்ட்டான கேரக்டர், அவங்களுக்கு இருக்கிற வேரியேஷன்ஸ், ஹவு சின்சியர் ஹி இஸ் இன் ஹிஸ் ஒர்க். அதே மாதிரி அது எல்லாத்தையும் மீதி ஒரு மனுஷன் லவ் பண்ணோம். ஒரு சாதாரணமான ஒருத்தர், எந்தவித ஆசையும் இல்லாமல் ஒர்க்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கிற ஒருத்தர். ஸோ அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களோட இமோஷன்ஸ் எப்படி ட்ராவல் ஆகும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தில். என்னோட அஸ் அ கண்டென்ட்டாக ஒரு படம் ஸ்ட்ராங்காக வர்றது ஓகே, ஆனால் கேரக்டர்ஸ் கூட ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அப்போ தான் எனக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு திங்ஸ் வரும். ஸோ உதயா சாருக்கு நிறைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கிற ஏரியாஸ் நிறைய இருக்குது. மலர் கேரக்டர் இருக்குது, மலரை டிசைன் பண்ண விதம், ஒரு பூ மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு அந்த மாதிரி எப்படி மாறிடுச்சு, என்னென்ன மாதிரி விஷயங்கள் அந்த பொண்ணு பண்ணுறாங்க, இவங்களுக்குள்ள இருக்கிற லவ் எப்படி, அது இவனுக்கு வேந்தனுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுற. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கலர்ந்த ஒரு நல்ல படம். இந்த மாதிரி படங்கள் வர்றது ரொம்ப கஷ்டம். அதை விட இந்த படத்தில் இருக்கிற பின்னாடி ஒர்க் பண்ணுற டெக்னிக்கல் டீம், ஃபைட் மாஸ்டர் செல்வா, எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் பிரவீன், மியூசிக் டைரக்டர், புது மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் அவங்களோட ஒர்க் நான் கேட்டேன், செமையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு படத்தோட அவரை நான் பார்க்கும்போது ஃபஸ்ட் படத்தோட டைட்டில் வந்து நாங்கள் லான்ச் பண்ணோம். அதுலேயே பிஜிஎம் வந்து ஃபர்ஸ்ட் உதயசரனுக்கு அனுப்பினேன், பிஜிஎம் எப்படி இருக்குது ப்ரோன்னு.
அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பயமெல்லாம் இருந்துச்சு. அந்த பீஜம் கேட்ட உடனே ஃபைன்டா இவங்க ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க, அந்த பீஜம் வந்து நிற்க வைக்கும்னு எங்களுக்கு தெரியும். சீக்வன்ஸ் கூட சீன்ஸ் கூட நாங்கள் வந்து ஃபுட்டேஜ் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் ஃபைன்டா நல்லா வந்து இருக்குது, இது எடிட் பண்ணி வரும்போது நல்லா இருக்கும். ஆனால் இதெல்லாம் மீறி நாங்கள் பண்ண சீக்வன்சஸ் வந்து ஒரு 10 மடங்கு மேலே இவங்களோட பிஜிஎம்ல நாங்கள் தூக்கி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் புல்லரிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டீம், ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு, ஒரு நல்ல கதை, நல்ல பெர்ஃபார்மர்ஸ், ஸோ எல்லாம் கலந்த ஒரு நல்ல படம். இது கரெக்டாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது. நன்றி, வணக்கம். ஒரு கொஸ்டினுக்கு ஒட்டுமொத்த 1008 கொஸ்டின் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட். எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எல்லாத்த பத்தி பேசிட்டாரு அப்படின்னா பட் திருப்பி வருவேன் சார், முடிச்சுட்டு அப்படியே. ஸோ சார், ட்ரெய்லர்ல வந்து டயலாக்ஸுமாவே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. எங்க பாட்டி சொன்னாங்க 40 வயசுக்கு மேல இருக்கிற ரவுடியெல்லாம், உயிரோட இருக்கிற ரவுடியில் ரவுடியே கிடையாது அப்படிங்கிற டயலாக் இருக்கட்டும். ரத்தம் துடிக்கிற வரைக்கும் தான் சார் அதெல்லாம், ரத்தம்லாம் அந்த அடங்கிருச்சு அப்படின்னா எவன் எந்த நேரத்துல இருந்து போகும். டைலாக்ஸே வந்து பயங்கரமா இருந்தது ட்ரெய்லர்ல. ஸோ டைலாக்ஸ், அந்த ஸ்க்ரீன் பிளே, இதை பத்திலாம் வந்து சொல்லுங்க சார். கதை போற ஸ்பீடு, இதை பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப லைவான டைலாக்ஸ், அதாவது டைலாக்கா இல்லாம இந்த யதார்த்தமா பேசுவாங்க இல்லையா. பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் எனக்கு பிடிச்சது அதுதான். நான் படம் பவுன் ஸ்கிரிப்ட் படிக்கும் போது எனக்கு டைலாக் தான் ரொம்ப பிடிச்சது. டைலாக் படிக்கும் போதே வந்து யதார்த்தமான வாழ்க்கையில் என்னென்ன பேசுவாங்களோ அதுதான். அந்த டைலாக்கா எழுதி அப்படிலாம் மானத்தேனே அப்படிலாம் இல்லாம ஒரு லைவான டைலாக்ஸ். அதுதான் அதுல 40 வயசுக்கு மேல உள்ள உயிரோட ஒருத்தர் இருந்தானா ரவுடியே கிடையாது. நான் அப்புறமா தான் இது எப்படி சார் இது அப்புறமா ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா உண்மையிலே அந்த மாதிரி தான் இருக்கு. 40 வயசுக்கு மேலலாம் அவன் இருந்து உயிரோட இருந்தானா அவன் ரவுடி இல்லை. ஏன்னா அவ்வளோ சூடாக இருக்குது, அந்த ரத்தம் பிளட்டு சூடாக இருக்க வரைக்கும் தான் ரவுடியாக இருப்பான். அதுக்குள்ளே முடிச்சிடுறாங்க, அதுக்குள்ளே அந்த லைஃப் முடிஞ்சிச்சு. ரத்த சூடு இறங்கிச்சுன்னா காலி இல்லை. அது அந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. ஸோ இது மாதிரி படம் ஃபுல்லாகவே த்ரூ அவுட்டாக டைலாக்ஸ் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு காமிக்காக வந்து இவர் கேட்பாரு, என்ன ஒரு புதுப்பேட்டை பருத்தி வீரன் மாதிரி அப்படின்னு. லவ் ஸ்டோரி இல்லை, ஆக்ஷன் இல்லைனா எப்படி அப்படி அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு கமர்ஷியலுக்கு உண்டான எலிமெண்ட்ஸாக அவர் கொண்டு வந்தார் டேரக்டர். அதே மாதிரி படம் பார்க்க போகிற யோகி பாபு சாரோடைய டைலாக இருக்கட்டும் சரி. அதே மாதிரி என்னப்பா கையில் வளையெல்லாம் போட்டிருக்கேன், கையில் வளையெல்லாம் போட்டிருக்கேன், என்ன உனக்கு மன்சூர் அலிகானை தவிர எல்லாம் கைதியாக நடிக்கிறீங்கன்னாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு படத்தில் வரும் அந்த டைலாக், அது செம்ம காமிக்கலாக இருக்கும். இன்னொரு டைலாக் சொல்லியிருப்பாரு, ட்ரெயினை கையாலேயே ஒருத்தர் நிறுத்துவான், அவன் தான் வந்தார், யாருன்னு சார், பாலகிருஷ்ணா அப்படின்னு பாலையா சார் ட்ரெயினை கையில் நிறுத்துவான் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கு. இது நான் ஒன்று சொல்கிறேன், மாதிரி நிறைய இருக்குது படத்தில். யோகி பாபு சாரும் இஸ் ஒன் ஆஃப் த பிக் லீடு, அவர் பெரிய லீடு. சூப்பர் கிரேட் சார். டைலாக்ஸு, படத்துடைய ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. எடிட்டர் KL பிரவீன் சார் எவ்வளோ பெரிய எடிட்டர் உங்களுக்கு தெரியும். மாநாடு, விஜய் சார், இப்போ பவன் சார், பெரிய எடிட்டர். அவர் அஸ்டன் ஷாம், இது மாதிரி எல்லாருமே வந்து அந்த படத்துக்கு அவ்வளோ எடிட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வா மாஸ்டர், ஒரு பஸ்ஸை விலைக்கு வாங்கி கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபா அந்த பஸ் சீக்வன்ஸ் மட்டும் செலவு. ஒரு பஸ் சீக்வன்ஸ் மட்டும், அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் அவ்வளோ செலவு பண்ணி அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஃபைட்டர்ஸ் எல்லாமே. ஏன்னா படத்தில் அப்படி அது முக்கியமான சீன் அது. ஸோ அதுக்கு அவ்வளோ தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் அது எல்லாமே செலவு பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ் வந்து தங்கவேலு சார், பன்னீர்செல்வம் சார், அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் த வேல இது இல்லாமல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க படத்துக்காக. ஸோ அதுதான் ஒரு ரவுடியோட மனோபாவனை எப்படி சார் இருக்குது. ஏன்னா நம்ம அதில் நடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட மனோபாவனை நமக்கு வரும்ல, எந்த நேரத்தில் நம்ம வந்து போட்டு தள்ளுவாங்க அப்படின்னு தெரியாது, எந்த நேரத்தில் நம்ம மாட்டுவோன்னு தெரியாது. அது அந்த படத்துலேயே வரும். படம் பார்க்கும்போதே அந்த ஸ்க்ரீன் பிளே ட்விஸ்ட் எல்லாமே தெரியும். ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அது வரும். நான் இப்போ கதையை ரிவீல் பண்ண மாதிரி ஆகிடும். அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன மாதிரி இருக்குது, இது என்ன பிளே அப்படின்றது. ஒரு ரவுடியோடைய லைஃப் ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர் வேந்தன்ற ஒருத்தருடைய ஒரு ஜேர்னி. அந்த ஜேர்னி அவருடைய லைஃப்பில் வந்து அவர் ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு கடமை செய்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாரு. அவருடைய சேஞ்ச் ஒரு வேறு மாதிரி இருக்கும். மலர்ன்ற கேரக்டருமே வந்து இப்படிப்பட்ட ஒரு பெண்கள் வந்து இருக்காங்க லைஃப்பில் அப்படின்றது ஒரு லைவாக தான் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட படம் பார்த்துட்டு, இப்போ ஒரு ரைட்டர், ஒரு பெரிய கிரிட்டிக் அவர் சொன்னார், இது வந்து ரொம்ப லைவாக இருக்குது படம், ரொம்ப யதார்த்தமாக அந்த ஸ்டைலில் இருக்குது, வெற்றிமாறன் ஸ்டைலில் ஒரு படமாக இருக்குன்னு அவர் ரொம்ப ஓவர் காம்ப்ளிமெண்ட். பட் டேரக்டருக்கு அது வந்து ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட். சூப்பர். ஸோ செட்டில் ஹூ ட்ரோல்டு யூ லாட்? Told what? Trolled. Yeah, trolled. Who trolled me? Language வச்சு ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா? Everyone. Everyone. யாராவது ட்ரோல் பண்ணனா தான் அதிசயமா கேட்கும். கரெக்ட். எல்லாரும் வந்து கலச்சிட்டு போவாங்களே. நல்லா ஃபன்னா இருக்கும். Yeah, especially when தமிழ் டயலாக் சொல்லுங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. அப்படி சொல்றீங்க. அப்ப சொன்னா உங்களுக்கு காமெடியா இருக்கும். ஆமா சார். என்ன டயலாக் சார் சொல்லுங்க. ஏதாவது டயலாக். Oh my god. டக்குனு வர மாட்டேங்குது. இல்ல, படத்துல இருக்கிற ஒரு டயலாக் சொல்லுங்க. ஓகே, மூவி டயலாக் ஒன் தமிழ் டயலாக் யூ டெல். இது நல்லா இருக்கு இந்த ஸ்லாங் உங்களுக்கு. ஆமா சார். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, எதையாவது மிக்ஸ் பண்ணி ஒன்று கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. மூவி டயலாக் யூ டெல். வெரி சிம்பிள். கிராமர்ல எதுக்கு போட்டுட்டு
இசு வாசுதாரெல்லாம் வேண்டாம். கமான் டெல். டெல். கனகா உனக்கு எத்தனை தடவை சொல்ல நீங்க வராதன, நீங்க வந்தடா என் பாட்டி பாத்திச்சு உன்னை அப்படியே கிழிச்சு தொங்க வித்துரும் பாட்டிக்கோ. கிழிச்சு அடிச்சு. சீரியஸா எடுக்கணும் அழுடம் வேற ஐயோ இவர் கூட இல்லை. பாருங்க அந்த டைலாக்ல ஆப்போசிட்ல சிரிப்பு வந்துரும் சார் நாங்க எப்பப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது இவங்களுடைய பைலட் ட்ராக் எடுத்து போட்டுப்போம். வாங்க எதுக்கு இப்ப ஃபீல் பண்றீங்க, லைஃப்ல இதெல்லாம் நடக்கும், இந்த ஸ்ட்ரெஸ்லாம் இருக்காது, வாங்க இந்த டைலாக் வந்து பாருங்க வாங்க அடிக்கிற மாதிரி இருக்குல்ல. அப்படியே நிறைய பேட் வேர்டா இருக்கும், டைலாக்கே மாறிடும். ஐயோ அப்போதான் தமிழ் கொஞ்சம் அப்படி போயிட்டு வந்துரும் இல்லையா? ஆனா ஃபர்ஸ்ட் படத்துல இப்படி பண்றது பெரிய விஷயங்க. Yeah, sir. நாங்கெல்லாம் வரும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இவங்களுக்கு- அஞ்சாவது படத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆமா இவங்களுக்கு டப் பண்ணவங்க வந்து டைரக்டர் லிங்குசாமி சாருடைய டாக்டர், சூப்பர். ஓகே அவங்க தான் பண்ணாங்க. அவங்க பார்க்கும்போது பெர்ஃபார்ம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நான் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணியிருந்தேன். அந்த லிப்ஸிங்லாம் அவங்க சிரிச்சு தட்ஸ் மீன்ஸ் சம்திங் டாட். டைரக்டர் லிங்குசாமி சார் டாக்டர். சூப்பர். ஓ கிரேட் சூப்பர். ஸோ கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு தமிழ் பேச. எனக்கு கஷ்டமா இருக்கு இப்ப தமிழ் பேச. அவங்ககிட்ட பேசி பேசி ஆனா எங்களை எல்லாம் விட அவர்தான் எங்களை எல்லாம் தூக்கி சாப்பிட்டுருக்காங்க. இல்ல இல்ல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வேற மாதிரி பண்ணிருக்காங்க. கிரேட் ஆர்டிஸ்ட். யா சூப்பர். ஸோ மியூசிக் டைரக்டர்கிட்ட வந்துடலாம். எந்த மாதிரி கதைக்களம் அப்படிங்கிறது வந்து ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஒரு மாதிரி எந்துவா இருக்கும், போட்டு பழந்துடலாண்டா இதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எந்து கொடுக்கக்கூடிய ஒரு கதைக்களம் அப்படின்னு என்ன சார் சொல்லுங்க? ஸோ மோஸ்ட்லி என்னோட அதாவது ஃபார் எனி கம்போசர் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபீல் அதெல்லாம் யார் வேணால் பண்ணிடலாம். பட் ஒரு மெலடின்றது வந்து எனக்கு முன்னாடி இருந்த கம்போசர்ஸும் சரி, இதுக்கப்புறம் வரப்போகிற ஈஸ் கம்போசர்ஸும் ஆல்சோ மெலடி கிங். மெலடி தான் நம்மளோட ஸ்பெஷலைசேஷன் போன படத்துல மெலடி சாங் இருக்கும், சூப்பரா பண்ணிருப்பாரு. வா ஸோ அது வந்து நம்மளோட ஸ்பெஷலைசேஷனாக இருக்கணும் அது. ஸோ ஒரு கம்போசருக்கு வந்து ஏன்னா மற்ற ஜேர்னல்ஸ்லாம் எப்படி வேணால் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்ல. பட் மெலடி வந்து ஒரு யூனிக்காக ஒரு மெலடி, அதுக்கான எசன்ஸ் அதெல்லாம் அதில் இருக்கணுன்றது என்னோட ஒரு இதுவாக உங்களோட ஒரு ஆசை. பெர்ஸ்பெக்டிவா. Okay, ஆமா okay. என்னோட ஒரு இது கூட இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப ஒரு கம்ப்ளீட் ஒரு மெலோ ட்ராமா மாதிரி ஒரு ஃபிலிம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. மெலடி கஷ்டமா ஈஸியா சார்? மெலடி கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம். ஏன்னா லைக் நீங்க ஆக்ஷன்ல வந்து அந்த டோன்ஸை வச்சு நீங்க என்ன வேணா டிஃபரன்ஸ் காமிச்சிட்டு போயிடலாம். பட் மெலடின்னும் போது ஒன்லி ஃபியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு அந்த எமோஷனை உங்களுக்கு லிஃப்ட் பண்ணி கொடுக்கும், வயலின் ஃப்ளூட் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ உங்க லிமிடேஷன் ஆயிடுது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வைஸ் வந்து உங்களுக்கு லிமிடேஷன் ஆயிடுது. ஸோ அதுல நீங்க என்ன புதுசா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்க இது மற்ற ஜேர்னல்ஸ் எல்லாமே இப்போ நிறைய ஜேர்னல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க இருக்கிற டோன்ஸை வச்சு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஏதோ ஒரு டிஃபரன்ஸை நீங்க கொடுக்க முடியும். பட் மெலடியில வந்து அந்த எசன்ஸை நம்மளால கொடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் தான் எந்த கம்போசருக்குமே. அது எஸ். எப்படி இருக்கு சார் சினிமா ஜேர்னி? சினிமா ஜேர்னி என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வாஸ் ஸோ லக்கி. நான் சினிமாவில் வரும்போதே எனக்கு வந்து எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் கூட நடிக்க முடிஞ்சிச்சு, பெரிய பெரிய ஜாம்பவான் டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மலையாளத்தில் எடுத்திங்கன்னா அங்கே இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட்டும் பெரிய ஆர்டிஸ்ட்டும் என் கூட நான் ஹீரோவாக நடித்த ஃபஸ்ட்டு மலையாள படத்தில் இருந்தாங்க. திலகன் சார், பாலச்சந்திர மேனன் சார், சீமா மேம், முரளி சார். ஸோ எல்லாருலேயும் நான் இந்த படத்தில் நான் தான் ஹீரோ. அடுத்து வந்த உடனே எனக்கு அஞ்சாதே வந்துச்சு. அஞ்சாதில் பார்த்தீங்கன்னா மிஷ்கின் சார் மாதிரி பெரிய டிரெக்டர், அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட்னுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பேக் டு பேக் படங்கள் எல்லாத்துலேயும் சிம்ரன் மேம், டாக்ஸியில் பார்த்தீங்கன்னா சிம்ரன் மேம், பசுபதி சார், அந்த மாதிரி ஆர்டிஸ்ட். ஸோ ஐம் ஸோ லக்கி டு ஹேவ் லாட் ஆஃப் குட் பீப்புள் அரவுண்ட் மீ இன் த பிகினிங் ஆஃப் மை கேரியர். ஸோ நடுவில் வந்து ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டோம். அது எதுக்குன்னா பேரண்ட்ஸ்க்காக. தே ஆல்வேஸ் வாண்ட் டு பி ஏ டாக்டர். ஸோ நான் ஒரு டாக்டர், அது பிஜி படிக்க முடிக்கிறது நான் கொஞ்சம் வெளிநாட்டில் போய் வர்றதுக்குள்ளே எங்கள் சிவகார்த்திகேயன் வந்துடுச்சு, விஜய் சேதுபதி வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு இங்கே வரும்போது ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ மறுபடியும் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்க வேண்டியது, ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியது போச்சு. ஸோ அப்போ வந்து மறுபடியும் நான் வந்து வில்லனாக பண்ணேன் தேவி 2ல், இரவுக்கு ஆயிரம் கண்களில், நெட்ரிக்கனில். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த டைமில் சைமல்டேனியஸில் தெலுங்கில் ஒரு 4-5 படம் பண்ணோம், மலையாளத்தில் ஒரு 4-5 படம் பண்ணோம். இப்போ வந்து கரெக்டாக அக்யூஸ்ட் அமைஞ்சிருக்கு. இப்போ பேக் டு பேக் படங்கள் கரெக்டாக ஹீரோவாக கூப்பிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு கம்மிங் பேக்ங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த ரெஃப்ரெஷிங் எப்படி சார் எடுப்பீங்க? ஒரு சின்ன ஒரு கேப் வருது, அதுலேருந்து திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற போது அந்த டைம் கேப் இருக்குல்ல சார், என்ன தாட் ப்ராசஸ் போகும், எப்படி திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறது? I thought it will be very easy for me. Why? Because I have done this much films, நிறைய ஃபிலிம்ஸ் நடிச்சு this much hits. எஸ். ஆனால் அப்படி இல்லை. நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னா அது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். பேக் டு பேக் ஒரு கேப் கொடுத்தீங்கன்னா நடுவில் வந்து அது கட் ஆகிடும். ஸோ அதுக்கு நம்ம கரெக்டான டீம் கூட இணைந்து சேர்ந்து நல்லா படங்களாக கொடுத்து ஒரு ஜெயிக்கிற டீம் குதிரை கூட தான் எல்லாருமே இருக்கும் எப்போவுமே. ஸோ அதுதான் இப்போது மீடியாஸ்க்கும் சரி,
மக்களுக்கும் சரி எப்போவுமே பார்த்துட்டே இருக்கணும். இல்லைன்னா we will be forgotten. ஸோ அந்த முயற்சி நம்மளால நம்ம we should create our things and we should come forwardங்கிற மாதிரி தான். கிரேட், சூப்பர். உதயா சார், நான் உங்களுக்கு அதே சார் 1998 உங்களோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது வந்து அதெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா அதில் தான் அது சைல்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ திருநெல்வேலி அப்படிங்கிற அந்த ஒரு படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு லாங் ஜேர்னி, நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோம். இதை பண்ணலாம், இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு 20-25 இயர்ஸில் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? என்ன சார் தோணுது, 25 வருஷம் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது? ஸ்டாண்ட் பண்ணுறதே நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுதான் சஸ்டெயின் பண்ணுறதே ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய ட்ராவல். ஏன்னா ஃப்ரம் த சைல்டு இதுலேருந்து நடித்ததுனால அந்த ட்ராவல் எனக்கு நிறையா இருந்தது இல்லையா, அந்த ட்ராவல். அண்டு நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்தாச்சு, நிறைய அவமானங்களை பார்த்தாச்சு, நிறைய துரோகங்களை பார்த்தாச்சு, நிறைய பெயின் அனுபவிச்சிட்டேன். டு தி கோர் வரைக்கும் என்ன எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சுக்கு அனுபவிச்சாச்சு பெயினை. ஸோ இதுக்கு மேலே ஒரு பெயின் அனுபவிக்க முடியாது, அது மாதிரிலாம் அனுபவிச்சாச்சு. அதை மீறி வர்றது வந்து நம்மளுடைய தைரியமும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் தான் நான் சொல்வேன். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னை நானே ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு ஒவ்வொரு படங்களையும் பார்த்து ஒரு ஆடியன்ஸாக வந்து ஃபீல் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்ன நம்ம புதுசாக இன்றைக்கி இப்போ இதோட அக்யூஸ்ட் வந்து என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிமாக நான் நினைக்கிறேன். இப்படி தான் நம்ம நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து என்றைக்கோ ஜெயிச்சது முக்கியம் இல்லை. நான் சக்ஸஸ் பார்த்துட்டேன், ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டேன். நடுவில் என்னுடைய ட்ராவலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 ஃபிலிம்ஸ் தான், 17 ஃபிலிம்ஸ் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் 10 ஃபிலிம்ஸ் வந்து உள்ளே இருக்குது, இன்னும் ரிலீஸ் ஆகாமே இருக்குது, 10 to 11 ஃபிலிம்ஸ். ஸோ மேக்ஸிமம் அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து என்னை வந்து இந்த அளவுக்கு மோல்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பேஷனே வந்து சினிமா தான், டுவர்ட்ஸ் ஒன்லி ஒன் அண்ட் சினிமா தான், வேறு எதுவுமே தெரியாது எனக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து டெஃபினட்டாக இந்த படம் மூலிமா எல்லாருக்குமே ஒரு பிரேக் இருக்கும். டெஃபினட்டாக அதாவது நம்மளை வந்து நம்மளை நம்பணும், நம்ம நம்பினா தான் நல்லாயிருக்கும். ஆமாம், மற்றவங்க நம்மளை நம்புறதை விட நம்ம நம்பணும். மற்றவங்கள நம்மளை நம்பணும்னா மற்றவங்க நம்புவாங்க. நம்மளே நம்மளை நம்பணும்னா யார் நம்புவாங்க? கரெக்ட். ஸோ அதுதான் நம்மளை நம்புகிறோம். இந்த படமும் வந்து டோட்டலாக எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஸோ இது ஒரு கேரியரில் எல்லாருக்குமே, நாட் ஒன் மீ, ஹீரோயின் ஜான்விகா, மியூசிக் டைரக்டரு அஜ்மல், எல்லாருக்குமே, டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பிரேக் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டை வந்து மிஸ் பண்ணதா வந்து சரித்திரமே இல்லை. அதுக்குண்டான ஹார்ட் ஒர்க்கு, அதுக்குண்டான எல்லா விஷயமும் நாங்கள் பண்ணிட்டோம். இனிமேல் மக்கள்கிட்ட தான் ரிசல்ட் இருக்குது. டெஃபினட்டாக வந்து இந்த கண்டென்ட்டை வந்து ஏற்றுப்பாங்க, எல்லாரையும் வரவேற்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. கரெக்டான டேட்டு, கரெக்டான ரிலீஸ், கரெக்டான உங்களை மாதிரி மீடியாக்கள் கரெக்டாக நல்ல கண்டென்ட்டை சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை இந்த படத்தில் இருக்குது எனக்கு. ஸோ இதுதான் ட்ராவல்ன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் ஒன்றும் பெருசாக சாதிச்சதாக நான் சொல்ல முடியாது. இத்தனை நாள் வந்து சர்வைவல் ஆனதே வந்து இது ஒரு பெரிய சாதனையாக நினைக்கிறேன். பட் இது சாதனை கிடையாது. இன்னும் அதிகமாக சாதிக்கணும்னு ஆசை இருக்குது, இன்னும் அதிகமாக ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குது. கண்டிப்பாக ஜெயிப்போன்ற நம்பிக்கை இருக்குது. சூப்பர் சார். இந்த ஒரு பாசிட்டிவ் எண்ணங்கள் இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையை ஒரு மாதிரி பாசிட்டிவாக ட்ராவலே போயிடும். கேன் யூ எக்ஸ்பிளைன் ஒன் சீன் பிஹைண்ட் த சீன், வாட் ஹேப்பன் இன் த செட் இன் அக்யூஸ்ட் மூவி? One scene which I remember is I don't know what the meaning of that was, but I said a dialogue and Udaya sir, Prabhu Srinivas sir, everyone started laughing so much, and for like half an hour they kept on laughing. I still don't know why. Still don't know. And they asked me to do it again, and I did it. He called, first he was alone, he started laughing, and then he called director sir and he made me do the scene again, and they started laughing and they kept on laughing. I don't know what the meaning was. I still don't know anything. இப்போ வரைக்கும் தெரியாதா? என்ன சார் சொல்லுங்க, why did you laugh? Sir, please ask him. இப்போ சொன்னா எடுத்து போட மாட்டீங்க. ஐயோ ஆமாவா, சென்சார் பண்ணிடுற மாதிரி இருக்கும். சென்சார் பண்ணுவீங்க. நான் அவுட் ஆஃப் வேல சொல்றேன். ஓகே, இன்டர்வியூ முடிச்சிட்டு சொல்றேன். ஓகே, நல்ல டயலாக் தான், ரொம்ப தூய தமிழ் வேர்டு. ஓகே, அதுலயே தெரிஞ்சுக்கலாம் இந்த டயலாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தூய தமிழ் வேர்டு. நம்மலாம் வந்து ரொம்ப தூய தமிழ் வேர்டு. சூப்பர். படமா அப்படி இருந்தது. உங்களை திட்டிருக்காங்க சார், எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். No, I swear. திட்டு வேர்டு கூட கிடையாது. அது வேற மாதிரி மீனிங் மாறிடும். இவங்க ப்ரொனன்சியேஷன்ல அது வேற மீனிங் மாறிடும். அப்படியா? அதுதான் நாங்க டப்பிங்ல எல்லாம் சிரிச்சிட்டே இருக்கோம். ஆர்வமா இருக்கு கேட்கணும்னு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹவ் யூ லவ் சினிமா, என்ன டீச் பண்ணி கொடுத்துச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி செட்டோட சேரக்கூடாது. What? ராங் நண்பர்கள், ராங் பர்சன் சிட்டில. This movie was a beautiful journey for me, and from Bangalore to Chennai. Ajmal sir reaction.
ஓகே. Thank you, Chennai. And what did this movie teach me? எஸ். It taught me how to pronounce a few words in Telugu, Tamil. Good And- How to learn Tamil. And this character, I've never played. I've done Kannada movies, but it's something different. This character is something different, and I've played very soft, college-going, sweet girl, but this movie is totally different. And I'm full rowdy types. Yeah, full. Rather rowdy's wife, gangster wife. You never know. I'm a wife of him or him or him. You never know. So don't call me. இப்படி எவ்வளவு கரெக்டா உதாரணம் இருக்கா பாருங்க. Great, super. Lots of movie you act in Tamil cinema. I wish you. Thank you so much. ரொம்ப நன்றி. சூப்பரா சொல்லிட்டீங்களா? நல்லா இருந்துச்சு சார். ஃப்ளோ வந்துச்சு. ஸ்டார்டிங் தான் சார் கொஞ்சம் இதா இருக்கு, பேலன்ஸ் இல்லாம இருக்கு. போக போக அப்படி மாதிரி கிக் ஆயிருது சார். ஸோ ஓவரால் டீமுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். Thank you. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா அக்யூஸ் படம் ரிலீஸ் ஆகி எல்லாருக்குமே கரியர்ல இதுவும் ஒரு ஒரு மைல்கல் ஒரு படமா இருக்கிறதுக்கு எங்க டீம் சார்பாக ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ஜாலியா இதே பாசிட்டிவோட இதே ஹாப்பியோட ஜாலியா இருங்க. கண்டிப்பா ட்ரெய்லர் பெரிய ப்ராமிசிங் கொடுத்துருக்கு எல்லாருக்குமே, படமும் அந்த ப்ராமிசிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. Thank you. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.